நீங்கள் ரோட்டில் ஓட்டும் பொழுது 20 கிலோமீட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் வேகம் தான் போகும், அதிக வேகம் போகாது. நீங்கள் கிளச்சு அழுத்தினா ஓடும், கிளச்சு விட்டா நின்றுடும். அந்த மாதிரி மெத்தடில் இருக்குது இந்த வண்டி. நீங்கள் முதல்ல பழகும்போது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் நிலத்தில் ஓட்டுறது நல்லது. உயிர்களுக்கு உணவளிக்கும் விவசாய சொந்தங்களுக்கு ரவிசங்கனுடைய அன்பான வணக்கம். நான் சாமி பிராண்டு வீனஸ் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து பேசுகிறேன். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா VIS 1860 அப்படின்ற மாடல் 4 வீல் வீடர். எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்றத பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து முதல்ல வந்து நீங்கள் டீசல் இருக்குதான்னு பார்த்துட்டு டீசலை முதல்ல ஊற்றிக்கணும். இதுதான் டீசல் ஊற்றுற இடம். இந்த இடத்துல திறந்துட்டு நீங்கள் உபயோகப்படுத்துகிற அந்த கேன் வந்து கண்ட கேன்லாம் எடுத்து உபயோகப்படுத்தக்கூடாது. அதில் ஏதாவது கண்டாமினேஷன் தான் சொல்லுவாங்க. அதில் ஏதாவது தேவையில்லாத பொருள்லாம் இருந்ததுன்னா வண்டி வந்து வீணாக போயிடும். அதனால் சுத்தமான கேனில் டீசல் வாங்கி இதில் ஊற்றுங்க. இந்த டீசல் ஊற்றுனதுக்கப்புறம் இதில் ட்ரெயின் வால்வ் இருக்குது பாருங்கள். இந்த வால்வு இந்த வால்வ் வந்து ஆன் ஆஃப் சுவிட்ச். இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வந்தால் தான் இது ஆன். இப்படி வச்சிங்கனாக்கா ஆஃப். இது இப்படி குறுக்கலை வச்சிங்கனாக்கா இப்படி வச்சிங்கன்னா ஆஃப். இது ஆன் ஆகிருக்குதான்னு பார்த்துக்கோங்க. நம்பர் 1. நம்பர் 2, இது வந்து டீகம்ப்ரெஷன் லிவர்னு சொல்லுவாங்க. இந்த லிவர் வந்து இப்படி அழுத்தி விடணும். இப்படி அழுத்தி விட்டிங்கன்னா நிற்கும். ஒருவேளை அது நிற்கலைன்னா அது என்ன பண்ணணும்னா, இங்கே ரீகாயில் ஸ்டார்ட் இருக்கும். இந்த ரீகாயில் ஸ்டார்ட்டை லைட்டாக அப்படி இழுத்து விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அதை நிற்கும், கரெக்டாக நின்றுடும். அதுக்கப்புறம் வந்து ஆக்சிலேட்டர், இதுக்கு பேர் ஆக்சிலேட்டரு இல்லைன்னா த்ராட்டல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து த்ராட்டல்னு போட்டிருக்கு. இதை வந்து இந்த கடைசியில் இருந்ததுன்னா கம்மி, இங்கே கொஞ்சம் தள்ளி வர வர கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கோங்க. அடுத்தது 2 கியர் பாக்ஸ் இருக்குது இல்லையா, இதில் இந்த 2 கியர் பாக்ஸ்லையுமே என்னு போட்டிருந்தா நியூட்ரல். அந்த எண்ணில் இருக்கணும். இது இந்த எண்ணில் இருக்கணும். ரெண்டு லிவரும் எண்ணில் இல்லாமல் ஆன் பண்ணிங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். எண்ணில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆன் பண்ணணும். அதே மாதிரி கிளச்சிலலாம் காலை வைக்கக்கூடாது. இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் கிளச்சு அழுத்தினா ஓடுற மாதிரி மெத்தடில் இருக்குது இப்போதைக்கு. இன் ஃபியூச்சரில் நாங்கள் இதை மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு இது வந்து கிளச்சு அழுத்தினா ஓடும், கிளச்சு விட்டா நின்றுடும். அந்த மாதிரி மெத்தடில் இருக்குது இந்த வண்டி. அதனால் நீங்கள் அது கிளச்சில் காலை வைக்கக்கூடாது. நியூட்ரலில் வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணுறது இந்த கீ இருக்குது பாருங்கள், இது ஸ்டார்ட் பண்ணலாம். இது திருப்பினீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இதில் இந்த சுவிட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு ஆன் ஆஃப் சுவிட்சு. இது வந்து இந்த இண்டிகேட்டர் வந்து இது லெஃப்ட் ரைட்டு இண்டிகேட்டர். இது லெஃப்ட் போனோம்னா இப்படி சாய்ச்சிங்கன்னா லெஃப்ட், இது இப்படி சென்டராக வச்சுட்டு இப்படி சாய்ச்சிங்கன்னா இது இந்த ரைட் சைடு இண்டிகேட்டர். ஓகேவா? இதை வந்து நம்ம வேணான்னா சென்டரில் வச்சிங்கன்னா ஆஃப் ஆகிடும். இதில் இருக்கிற சுவிட்சஸ்லாம் ஓரளவுக்கு சொல்லியாச்சு. அடுத்தது கீயை வச்சு லைட்டாக இப்படி திருப்பினீங்கனாலே ஸ்டார்ட் ஆகிடும். ஆஃப் பண்ணுறது எப்படின்னா, ஆஃப் பண்ணுறது எப்படின்னு காமிச்சிருக்காங்க. இந்த ஆக்சிலேட்டர் தான். இதில் வந்து ஆக்சிலேட்டர் நவுத்துறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பின்னு மாதிரி இருக்கு இல்லையா, இதில் கட்டை விரல் வச்சு லைட்டாக இப்படி இந்த 2 விரலுக்கு வச்சு ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணிட்டு தான் இப்படி திருப்பணும். அப்படியே பிடிச்சி இழுத்தீங்கன்னா உடஞ்சிடும் அது உள்ளார. இதை நீங்கள் இங்கே வந்து ஒரு லாக் இருக்குது இந்த இடத்துல, இது உள்ளார லாக் இருக்குது. அந்த லாக்குக்கு வந்து இதை அழுத்துனீங்கன்னா ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் திருப்பணும், இப்படி திருப்பணும். இது வந்து த்ராட்டல். அடுத்தது வந்து ஆஃப் ஆகிறது வந்து நீங்கள் இது கம்மி பண்ணிங்கனாலும் ஆஃப் ஆகிடும், டீகம்ப்ரெஷன் லிவர் அழுத்தினீங்கனாலும் ஆஃப் ஆகிடும். இது அதுக்கப்புறம் எப்படி கியர் போட்டு உபயோகப்படுத்துறதுன்றத பார்க்க போகிறோம். முதல்ல வந்து நீங்கள் ரோட்டில் ஓட்டி போகும்போது எதனா ஒரு கியர் பாக்ஸுக்கு மட்டும் நீங்கள் கியர் போட்டால் போதுமானது. ஒன்று இதை போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னா இது போட்டுக்கலாம். இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற கியர் பாக்ஸுக்கு லெஃப்டில் இருக்கிற இது இந்த லிவர் ரைட்டா, இது வந்து ரைட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ஃப்ரண்ட்டு கியர் பாக்ஸ் கண்ட்ரோல், இது பேக் கியர் பாக்ஸ் கண்ட்ரோல் இந்த லிவர். ரோட்டில் ஓட்டும்போது ஒரு கியர் பாக்ஸில் தான் நீங்கள் கியர் போடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 கியரும் போடக்கூடாது. அதனால் 1வது கியரோ இல்லை 2வது கியரோ ஒரு கியரில் மட்டும் கியர் போட்டு ஓட்டிக்கலாம். நிலத்தில் போய் ஓட்டும் போது மட்டும் டயரை கட்டிட்டு பிளேட் செட்டு போட்டுக்கோங்க. அந்த பின்னாடி வந்து கேஜுவல் போட்டுக்கோங்க. கேஜுவல் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் ஒரு வாட்டி வேணால் காமிக்கிறோம் எப்படி போடுறதுன்னு. அந்த லிவர் போட்டு லைட்டாக தூக்குனாலே வந்துடும். எடுத்து வச்சு ஒரு பக்கம் போடு. இந்த பைப்பு உள்ளார இந்த பைப்பு உள்ளார இன்சர்ட் பண்ணிடணும். பண்ணிட்டு ஒரு லைட்டாக ஒரு அழுத்தினாலே மேலே தூக்கிக்கும். அப்படியே விட்டுடலாம்.
பயப்பட தேவையில்ல, விழுந்துடாது. இது தூக்குனதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயர் கட்டுறதுக்கு அந்த இடத்துல ஸ்னாப் பின் ஒன்று இருக்குது. அந்த ஸ்னாப் பின்னை கட்டிட்டதுக்கப்புறம் காற்று பின் ஒன்று வரும். அந்த காற்று பின்னை வெளில இழுக்கணும். வெளில இழுத்துட்டிங்கன்னா இந்த பக்கம் வெளில இழுத்திங்கன்னா இந்த டயர் வெளில வந்துடும். அதே மாதிரி அந்த பிளேட் செட் வந்து டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் போடணும்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பிளேடோட வசம், அதை வெட்டுற வசம் சொல்லுவாங்க தமிழில். அந்த வசம் வந்து பார்த்து நீங்கள் போடணும். இந்த பார்த்தீங்கன்னா கத்தி இந்த இந்த ஒரு பக்கம் வந்து ஷார்ப்பாக இருக்கும். அது வந்து வெட்டுற வசம் பார்த்து அது உள்ளார போட்டு அதில் எப்படி இருந்தோ காற்று பின் எப்படி இருந்தோ அதே மாதிரியே காற்று பின் போட்டுக்கணும். காற்று பின்னு போடணும். காற்று பின்னு வேற மட்டும் போட்டு விட்டிங்கனாக்கா கரண்டு விழுந்துடும். அது கரண்டு விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஸ்னாப் பின் போடணும். அதுக்கு பேர் ஸ்னாப் பின்னு சொல்லுவாங்க. நம்ம குறுக்கால போடுற பின்னுக்கு பேர் ஸ்னாப் பின்னு சொல்கிறது. அந்த கரண்ட் விழாமல் இருக்கிறதுக்கு போடுறது. இதே மாதிரி 2 பக்கமும் போட்டுக்கோங்க. இப்போதைக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் மாட்டி காமிச்சோம். டயர் திருப்பியும் போட்டுற போகிறோம். இப்போ திருப்பி கீழே இறக்கி விட போகிறாரு. எப்படி இறக்குறாருன்னு பாருங்கள். சும்மா கை வச்சு அப்படி லைட்டாக தூக்குனாலே பொறுமையாக இறங்கிடும். அது வெளியில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த பிளேடு வந்து நீங்கள் வீட்டில் இருந்து காட்டுக்கு கொண்டு போகணுன்னா அதை எடுத்து இதில் மாட்டி காற்று பின் போட்டுக்கலாம். இதில் மாட்டி காற்று பின் போட்டுட்டு அதை பாட்டுறாரு பாருங்கள். அந்த மாதிரி மாட்டிட்டு அதுலேயே காற்று பின் இருக்குது, ஸ்னாப் பின் இருக்குது. அதை திருப்பி அந்த ஹோலில் போட்டுக்கினீங்கன்னா தான், இல்லைன்னா நான் ஓட்டிகிட்டு போகும்போது கீழே நகர்ந்து ஊழ்ந்துடும். அதனால் இந்த ஹோலில் அந்த காற்று பின் ஸ்னாப் பின் போட்டுக்கணும். இந்த பிளேட் செட்டை பின்னாடி போட்டுக்கலாம். இந்த கேஜிவியில் இந்த பக்கம் போட்டு பிளேட் செட் முன்னாடி, கேஜிவியில் பின்னாடி அதே மாதிரி மாட்டுற மாதிரி அதில் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மாட்டி காற்று பின் ஸ்னாப் பின் போட்டுக்கோங்க. இதில் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்குது. பின்னாடி நீங்கள் எப்படி முன்னாடி பண்ணீங்களோ அதே மாதிரி தான் அந்த ஜாக்கி எடுத்தாந்து தூக்கிட்டு இந்த டயரை கட்டிட்டு இந்த கேஜுவல் மாட்டணும். கேஜுவல் மாட்டுறது வந்து வசம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டு பார்த்து மாட்ட வேண்டியிருக்கும். லெஃப்ட் எது ரைட் எதுன்றதை பார்த்துக்கோங்க. இது வந்து வண்டியோட ஆப்ரேட்டரோட ரைட் சைடு மாட்ட வேண்டிய வசம். இது லெஃப்ட் சைடு மாட்ட வேண்டியது. இதை வந்து கேஜுவல் பின்னாடி மாட்டிக்கணும். முக்கியமான சமாச்சாரமும் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக பழகி இருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளச்சை அழுத்திட்டு கியரை போட்டு கிளச்சு விடுவோம். ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரையிலும் அப்படி இல்லை. கியரை போட்டுட்டு கிளச்சை அழுத்தினா ஓடும், விட்டா நின்றுடும். அதனால் கவனமாக இருக்கணும் கொஞ்சம். இதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, முக்கியமான சமாச்சாரம், கொஞ்சம் முதல்ல ஓட்டி பழகிங்க. ரோட்டில் வண்டி நம்ம டயரை மாட்டி கொஞ்சம் ஓட்டி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்புறம் மாறாது. கிளச்சை அழுத்தி பிடிச்சிருக்கும் போது பிரேக்கை பிடிக்கக்கூடாது. கிளச்சை விட்டிங்கன்னா தான் பிரேக்கு பிடிக்கணும். அது ஒரு முக்கியமான சமாச்சாரம், ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை கிளச்சை அழுத்திக்கின்னு பிரேக்கை பிடிக்கக்கூடாது. ஏன்னா மற்ற வண்டிங்கள்லாம் வந்து கிளச்சை அழுத்திட்டு பிரேக் பிடிப்பாங்க. அந்த பழக்கத்துக்கு இதில் கிடையாது. இதில் மெத்தடு மாறி இருக்கு. அது ஞாபகமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது தவிர இங்கே இன்னும் 2 லிவர் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது ஹேண்ட் பிரேக். இது நம்ம சாதாரணமாக வண்டிங்களில் இருக்குமில்ல, அதே மாதிரி தான் இது ஹேண்ட் பிரேக்கு. தேவைப்பட்டால் உபயோகப்படுத்திக்கலாம், எல்லா நேரத்துலையும் உபயோகப்படுத்த வேண்டாம். அதே மாதிரி கிளச்சு வந்து அங்கே ஒரு கிளச்சு இங்கே ஒரு கிளச்சு கொடுத்துருக்காங்க. சில நேரங்களில் வண்டி வந்து நம்ம கிளச்சை பிடிச்சிட்டு தள்ள வேண்டியிருக்கும், இல்லை டிரைவ் எதாவது கொடுக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி நேரங்களுக்கு இந்த இடத்துல ஒரு கிளச்சு கொடுத்துருக்காங்க. கிளச் லிவர் இது. அதே மாதிரி நம்ம ஏதாவது கீழே இறங்கி வண்டியை நம்ம மேலே ஏற்ற வேண்டிய தேவை இருக்குதுன்னா அந்த சமயத்தில் வந்து இதை பிடிச்சிக்கிட்டு நம்ம டிரைவ் கொடுக்கலாம். அழுத்தினோம்னா கிளச்சை பிடிச்சா வண்டி முன்னாடி போகும். அந்த மாதிரி பர்பஸுக்காக அதை கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வந்து உழவு ஓட்டும் பொழுது ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுக்கு வந்து இந்த கியர் பாக்ஸுக்கு வந்து அதிக ரொட்டேஷன் ஸ்பீடு அதிகமாக வேணும்னா 2வது கியர் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2வது கியர் போட்டுட்டு உங்கள் நிலத்தோட மண் வந்து ரொம்ப ரஃப் சாயிலு, ரொம்ப ஹார்ட் சாயிலு அப்படின்னா இந்த பின்னாடி இருக்கிற கியர் பாக்ஸுக்கு 1வது கியர் போடுங்க. 1வது கியர் போட்டிங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இது பொறுமையாக சுற்றும். பின்னாடி இருக்கிற வீல் பொறுமையாக சுற்றும். முன்னாடி இருக்கிற பிளேட் செட்டு வேகமாக சுற்றும். அப்போ நல்லா கட்டு எடுக்கும். ஒருவேளை வந்து மீடியமாக இருக்குதுன்னா 2வது கியர் போட்டுக்கோங்க. உங்கள் மண் வந்து கொஞ்சம் மீடியமான மண் அப்படின்னா 2வது கியர் போட்டுக்கிட்டிங்கனாக்கா கொஞ்சம் வேகமாக சுற்றும். அப்போ வந்து வேகமாக எடுத்துகிட்டு போவோம். இல்லை எங்கள் மண் ரொம்ப பொசன்னு இருக்கும், ரொம்ப மணல் பாங்கான பூமியாக இருக்கும்னா
மூணாவது கியர் போட்டுக்கோங்க. இதுல மூணாவது கியர் போட்டு அதுல ரெண்டாவது கியர் போட்டு ஓட்டலாம். இது ஒன்னாவது கியர் எந்த மாதிரி இடத்துக்கு தேவை இருக்கும்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு முன்னாடி ரொட்டேஷன் கம்மியா வேணும்ன்ற இடத்துக்கு மட்டும்தான் தேவை இருக்கும். அப்ப அது மாதிரி தேவை ரொம்ப ரொம்ப கம்மியா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்னாவது கியர் போட்டு ஓட்டுறது வந்து ரொம்ப இந்த இடத்துக்கு தான் ஓட்ட வேண்டியிருக்கும். சேத்து உழவு பண்ணும்போது அந்த மாதிரி சமயத்துல கட்டு எடுக்கிறதுக்கு ஸ்லோவா போறதுக்கு ஒன்னாவது கியர் போட்டு ஓட்டலாம். இது தவிர வந்து உங்களுக்கு சேத்து உழவு பண்ணும்போது இந்த பிளேட் செட் வந்து ஒரே ஒரு சால் தான் ஓட்ட முடியும். தண்ணி விட்டுட்டு ரொம்ப ட்ரையா இருக்கிற லேண்டா இருந்தா தண்ணி விட்டுட்டு ஒரே ஒரு சால் மட்டும் பிளேட் செட் போட்டு ஓட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதுக்குன்னு தனியா கேஜ் வீல் இருக்கு. அந்த கேஜ் வீல் போட்டு தான் ஓட்ட முடியும். நீங்க அதே வச்சு எல்லா வேலையுமே முடிக்க முடியாது. அதனால அது கேஜ் வீல் வாங்க வேண்டிய தேவை இருக்கும். அந்த கேஜ் வீல் வாங்கிக்கோங்க. சேத்து உழவா இருந்தா ட்ராலி மாட்டி ஓட்டுறதுக்கு சாதாரணமா வந்து இதுல பின்னாடி வந்து நம்ம இங்க இது பேர் டிராக் பார்ட்னு சொல்லுவாங்க. இதை கழட்டி எடுத்துட்டு இந்த பின்னை எடுத்து இந்த ஸ்னாப் பின்னு கழட்டினீங்கன்னாக்கா இங்க ஒரு சென்டர்ல ஒரு பின் இருக்கும். அந்த பின்னை வெளியே எடுத்துட்டு இந்த செட்டை அப்படியே வெளியே எடுத்துட்டு ட்ராலி எடுத்தாந்து இந்த இடத்துல எடுத்து மாட்டி இந்த பின்னை போய் மாட்டி காட்டர் பின் போட்டுருந்தீங்கன்னா ட்ராலி மாட்டி ஓட்டலாம். இது தவிர வந்து பாத்தீங்கன்னா கூடுமான வரை வந்து நீங்க இதுல வந்து இந்த சீட்ல வந்து கொஞ்சம் உயரமானவங்க இருப்பாங்க, கொஞ்சம் குள்ளமானவங்க இருப்பாங்க. அவங்க அந்த உயரத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி இந்த சீட்டை முன்னாடி பின்னாடி தள்ளுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்கு. இந்த லிவரை வந்து மேலே தூங்கினீங்கன்னாக்கா ஃப்ரீ ஆகிடும், லாக்கு ஃப்ரீ ஆகிடும். அப்போ வந்து முன்னாடி தள்ளுறதா முன்னாடி தள்ளிக்கலாம், பின்னாடி தள்ளுறதா பின்னாடி தள்ளிக்கலாம். இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. நீங்க எங்க வேணுமோ தள்ளி வச்சு லாக் பண்ணிக்கலாம். விட்டோம்னா கார்ல இருக்கிற மாதிரியே தான் இதுவும். கார்ல நமக்கு சென்டர்ல முன்னாடி இருக்கும் லிவர். இதுல வந்து இந்த லிவர் லெஃப்ட்ல இருக்கு. இது தவிர நீங்க ரோட்ல ஓட்டும் பொழுது 20 கிலோமீட்டர்ல இருந்து 25 கிலோமீட்டர் வேகம் தான் போகும், அதிக வேகம் போகாது. நீங்க முதல்ல பழகும் போது நல்லா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்க நிலத்துல ஓட்டுறது நல்லது. வாழ்க விவசாயம், வாழ்க விவசாயி. நன்றி.